ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்குதுங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகுது. என்னன்னு தெரியுமா? இந்த தேங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு, அப்படி ஒரு அடிபொலியாக இருக்கும். என்னன்னா சம்மந்தி தான் இன்னும் நம்ம செய்ய போகுது. சம்மந்தி நம்ம பழைய சோறும் தயிரும் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சம்மந்தி மாடி சாப்பிட்டு பாருங்க, தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிஞ்சக்கு ஒரு சாப்பாடுமே கிடையாது, அப்படி அடிபொலியாக இருக்கும். அடுத்த சம்மந்தியும் கிழங்கும், சுட கிழங்கும் சுட சம்மந்தி வச்சு நல்லா கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த கிழங்கு சின்னதாக பிடிச்சி சம்மந்தி மேலோட்டு தூவி ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் இந்த சம்மந்திக்கெல்லாம் உண்டு. சம்மந்தி சுடுச்சோறு, அதே போல் நம்ம வடிச்ச உடனே அந்த சுடுச்சோறு, அப்படி சுட சோறு இருக்குல்ல, அந்த சுட சோறு கூட இந்த சம்மந்தி வேற நசுக்கி உருண்டை பிடிச்சடி நமக்குன்னு சாப்பிட்டு பாருங்க, அடிபொலியா நச்சுன்னு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியாக்க இந்த சம்மந்தியை நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்கான், அந்த மணியாக ஒரு பைய தட்டுங்க. சரியா? இங்கே நான் போடி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷனில் டான் 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 டன் டன் டான் வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு தான், அதனால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கிட்டே இருக்கவே அடுத்த வீட்டுக்காரா வேணும்பட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மெயினாக ஒன்று இருக்குது, ஸ்கிப் பண்ணி பார்த்தா நமக்கு பாதியும் புரியாது. நம்ம ஒரு படம் பார்க்குது, இப்போ அந்த படத்தை நம்ம அரைகுறையாக பார்க்குமா? இல்லை ஃபுல்லாக நம்ம உட்காந்து பார்க்குது இல்லை, விளம்பரத்துக்கு தான் இழைச்சி ஓடும். எல்லாமே எல்லாரும் நம்ம இருந்து பார்க்கலாம். அதே போல் ஒரு வீடியோஸும் கண்டினியூஸாக நீங்கள் இருந்து பாருங்கள், இங்கே தான் நமக்கு யூஸ் ஆகும். அதே போல் நம்ம எல்லாம் பண்ண முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேங்காயை நீ உடைப்போம். ஃபஸ்ட்டு இந்த குண்டு தேங்காய் பாலு போல இருக்குல்ல, பார்த்தா பாலும் பேட்டு வச்சோடு எரிஞ்சு விளையாடணும்னு தோணுதில்ல. ஆனால் இது தேங்காய் இப்போ உடைக்க போகிறேன். எப்படி உடைக்கணும்னு பாருங்கள். உடைக்க தெரியாதவையோ கவனமாக பாருங்கள் எப்படி உடைக்கணும்னு. நான் ஒரு அடியில் உடைப்பேன், உண்மையில் ஒரு அடியில் உடைப்பேன். ரெடி? தேங்காய் உடைப்போம். ரெடி ஜூட். ஒரு அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி. இப்போ தான் லைட்டாக அந்த தண்ணி வருது. இப்போ அறிவு ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப். இனி அப்படியே நேரம் வச்சு தேங்காய் 2 பிளந்து, எனக்கு இது கொஞ்சம் மணக்க வந்திருக்கு. அப்பன் செல்லுன்னா இப்படி வரக்கூடாது, சண்டை வரையணும். நேரம் வந்தால் சண்டை வராது அப்படின்னு எல்லாம் பழைய காலத்துலலாம் பாட்டி மரம் சொல்லியிருக்கு. நம்ம இந்த தேங்காயை எடுக்கும்போது என்ன இருக்குல்ல, இந்த முறையை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இது சீக்கிரம் அழுவும், அதனால இந்த முறையை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். அடுத்ததான் இதை எடுக்கணும். நம்ம முதல் இந்த முறையை எடுத்து திருவுவோம். அடுத்தது மெயின் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணுங்கள். என்னென்னா, சம்மந்தி அரைக்கும்போது நம்ம இன்னைக்கு உடைச்சிய தேங்காய் தான் நம்ம எடுக்கணும். இங்கே தான் சம்மந்தி அப்படி அடிப்பொலியாக டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம உடைச்சி 2 நாள் வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம சம்மந்தி அரைச்சனால டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா மெயின் பாயிண்ட்டு நோட் பண்ணுங்க சொல்லியே. இப்போ நம்ம திருவுனா லைட்டாக ஈரப்பதம் இருக்கேன், அதனால தான் திருவுவோமா, திருவுவோமா. இப்படி எல்லாமே கடிச்சு தின்னுவேன் சின்னதில். இப்படியே இதோடைய கடிச்சிட்டு 1 ரூபா சீனியும் போடுவேன், நல்லா இருக்கேன். கடிச்சு தின்னி சீனியும் போட்டு தின்னி பாருங்க, செம்மையாக இருக்கேன். அப்பன்னு சொல்லுவேன்னா, இப்படி நம்ம முறியை இப்படி வச்சு கடிச்சு சாப்பிட விடாது, நம்ம மாமாக்கெல்லாம் கேடு தோலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லாம் சின்னதுலேயே வா நம்மனா இருக்கு, என்னத்தை தின்னா கொள்ளாம போல இருக்கு. அங்கே அடுப்புக்கிட்ட போய் பார்த்து தேங்காய் இருக்கு, தேங்காய் கண்ட விடுவோமா, அப்படியே எடுத்து சுட்டு தின்னுவோம். நல்லா இருக்கும் சுட்டு தின்னோம்பா, அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் தின்ன அனுபவம் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். திருவோமா, தேங்காய் திருவோம். எடுத்து திருவும்போது ஒரு சவுண்டு வருதுல்ல, கிர் 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 கிர்.
தேங்காய் திருவும்போது ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்குல்ல இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல இனிப்பாட்டு செமையாக இருக்கும். அதே போல் சில தேங்காயெல்லாம் நெய்யாக இருக்கும். அந்த தேங்காயெல்லாம் நம்ம கறிக்கு எடுத்தால் மீன் கறியெல்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய். இந்த சம்மந்தி நம்ம அரைக்கும்போது வறுத்து அரைச்சி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிலப்போ பத்தியத்துக்கெல்லாம் இந்த தேங்காயெல்லாம் வறுத்து யூஸ் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த வறுத்து தான் இந்த மாதிரி செய்வேன் நான். புளி போடாமல் வறுத்து உப்பு அதெல்லாம் போட்டு அரைப்பினேன், நல்லா இருக்கும். வறுத்து அது ஒரு தனி மணமாக இருக்குது. ஆனால் பச்சையில் அந்த மணம் வராது. தேங்காயை வறுத்த கமன்னு இருக்கும். பாயசம்ல வைக்கும்போது நெய்க்கு கூட வறுத்து போடுவோம், இல்லை தேங்காய் உண்டு, மணத்து வேண்டி தான் போடியது. மீன் குழம்புக்கும் வறுத்து யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாம சிதறாம திருவணுமே என்னதே அழகா திருவி. இந்த சிரட்டையை நம்ம அப்படி எடுத்து வச்சு வித்தா பைசா எல்லாம் உண்டு, தூர போடாதுங்க. திருவிட்டு சிரட்டையை வித்தா பைசா உண்டு. அடுத்தது நம்ம அடுப்பில் போட்டு எரிச்சிடலாம், தீ மூட்டம்போம் நல்லா எரியும். நல்ல சிரட்டையை தூக்கி எறியாதுங்க. வீட்டில் பிள்ளைய உண்டுனா கஞ்சுங்கறியும் விளையாட கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சரி, தேங்காய் போதும், தேங்காய் திருவியாச்சு. இனி சம்மந்திக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் திருவியாச்சு, இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் தேங்காய் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. பச்சை தேங்காய் யாரும் சாப்பிடாதுங்க, இறைக்கு ஐயா வயிற்றுல இறை பெருக்கம் வேறு. பச்சை தேங்காய் நம்ம அவ்வளோ சாப்பிட விடாது, இறையெல்லாம் நல்லா பருக்கம். அடுத்து நம்ம உறங்கும் போது இறகடி கீ கீ கீன்னு இறை இப்படி இப்படி நெளிஞ்சது போல எல்லாம் நமக்கு கேட்காது. நல்லா பச்சை தேங்காய் யாரும் சாப்பிடாதுங்க, வறுத்து சாப்பிட்டாலும் அப்படி தான். நம்ம இனியும் சம்மந்திக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி பார்ப்போமா? பார்ப்போம். நம்ம இந்த சம்மந்தியை அம்மி இருக்குல்ல, அம்மியில் வச்சு இப்படி உருட்டி உருட்டி அரைச்சி அப்படியே உருட்டி எடுத்து தின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ வெளியே போக்கு பியாடி, ஏன்னா எனக்கு தெரியல, நான் எப்படி பயந்தாங்கொள்ளின்னு எல்லாருக்குமே தெரியும். ராத்திரியாக இதை எடுத்துகிட்டு இருக்கேன், வெளியே இருக்கு அம்மி, அதை போய் அரைச்சோன்னா ஒரு எலி வந்தாலே ஓடுவேன், பகிர்ந்து நின்ன இடத்துல ஓடுவேன். அதனால எனக்கு அம்மி இவர் தான் நின்று எனக்கு அம்மி இதை வச்சு தான் நான் அரைக்க போகிறேன். மக்களே எல்லோரும் அம்மியே யூஸ் பண்ணுங்க. மீன் கறி அம்மியில் வச்சு அரைச்சி தின்னி பாருங்க, தனி டேஸ்ட்டாக இருக்குது. அம்மி அரைப்பு மிஞ்சக்கு எதுவும் இல்லை. அதனால் அம்மி அரைப்பே நம்ம எடுப்போம், அம்மி அரைப்பே யூஸ் பண்ணுவோம். அதே போல் நம்ம சம்மந்தி அரைக்கும்போது மிளகாய் இருக்குல்ல, அந்த மிளகாயெல்லாம் சுட்டு அரைச்சி பாருங்க, நல்லா இருக்கும். நான் இது ராத்திரினால தான், இன்னொரு நாள்லாம் அப்படி உங்களுக்கு போடலாம். இதெல்லாம் வெளி அடுக்கலையில் அதெல்லாம் இருக்குது. எனக்கு ராத்திரி கொஞ்சம் என்னதில்லை, ராத்திரி கொஞ்சம் இல்லை நிறையவே பயம் எல்லாம் உண்டு. கிட்டத்தட்ட 9 மணி ஆனாலே கீழே வர மாட்டேன், நேரத்தையெல்லாம் மேலே கொண்டு போயிடுவேன். பயங்கர தேடி கரண்ட்டு போனால் ராத்திரி காமெடியாக இருக்கு. இப்போ நம்ம தேவையுள்ள பொருளை பார்ப்போம். இது திருவி வச்சிருக்க தேங்காய் சரல் சரல், தேங்காய் சரல், தேங்காய் திருவல். அப்புறமா புளி கலக்கி பொடியதோட இப்படி நம்ம எடுத்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி எடுத்துகிறேன். பின்ன நமக்கு தேவையான உப்பு, பின்ன நமக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். இவ்வளோ தான் நம்ம சம்மந்திக்கு தேவையான பொருட்கள். பின்ன கறிவேப்பிலை போட்டாலும் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிருமியெல்லாம் செத்து போகும். கறிவேப்பிலையும் போடலாம், இஞ்சியும் போடலாம், உள்ளியும் போடலாம், நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு அரைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இவ்வளோ தான் எடுத்தேன். சிம்பிளாக அரைக்க போகுது, சூப்பராக, அப்படி ஒரு தனி சுவை, தனியோ தனி. பாப்போமா? இனி எனக்கு அம்மியில் எடுத்து போடியேன். சம்மந்தி அரைச்சிக்கு மெயின் சாதனம் தேங்காய் இல்லை, அதை விட முக்கியம் இந்த மிக்ஸி ஜாராக்கும். மிக்ஸி ஜார் இல்லைன்னா சம்மந்தி ஒன்றும் அரைச்ச முடியாது, அம்மியில் தான் அரைச்சணும். அதனால் மிக்ஸி ஜாரு தான் மெயின், முதல் இது தான் நமக்கு முக்கியம். எது? இந்த ஜாரு. ஃபஸ்ட்டு தேங்காய் அப்படி சாரலாட்ட அப்படி எல்லாம் தேங்காய் திருவலை அப்படி போடுவோம். இந்த நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்தனால நம்ம தண்ணியே வீத்தண்டாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் புளியும் உப்பும் அப்படி தட்டுவோம். அடுத்த மிளகாய்த்தூள். நம்ம நல்ல உணக்க தேங்காய் இருக்கேன்ல, உணக்க தேங்காய் இருந்தால்
நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வீற்றணும். எங்கே தான் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பச்சை தேங்காய் எடுக்க பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி தேவையான அளவு மிளகு பொடியை போடுவோம், கொஞ்சம் கூட போடுவோம். இனி மிக்ஸி ஜார் எடுத்து மூடி வைக்கணும். இனி நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி எடுப்போம். வாங்க அரைப்போம். இந்த ஜாரை எடுத்து இந்த மிக்ஸியில் வச்சு நீ அரைப்போம். அது நல்லா அரையுது. இப்போ நம்ம அரைஞ்சானதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு எரிப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கலராக இருக்குது. ஏன் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுமா? எங்கள் வீட்டில் காரம் எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணுவோம், அதனால தான். நம்ம உப்பு இருக்கு அனுப்பி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஓரளவு அரைஞ்சி நிற்க 2 திருக்கு கூட திருக்குவோம். மிக்சியில் அரைச்சக்கு யாருக்கும் தெரியும், அது நான் தான் சொல்லி தரேன். இப்படி திருக்கணும்னா இப்படி திருக்கணும். இங்கோட்டு திருக்குன்னா ஆஃப் ஆகும், அங்கோட்டு திருக்குன்னா ஆன் ஆகும். ஃபுல் இதில் வச்சு அரைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது தண்ணி எதுவுமே விடலை, ஏன்னா பச்சை தேங்காய் அதனாலயாக்கா தண்ணி எதுவுமே விடாத அரைச்சி அரைஞ்சாச்சு. இவ்வளோதான் சம்மந்தி. நல்ல கலராக இருக்குது. இன்னும் கலராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சாச்சு, பார்க்கவே நல்ல கலராக இருக்குது. நாக்கில் எச்சி வருது. டேஸ்ட் பார்ப்பேன். நல்லா இருக்குது. புளிப்பும் உப்பு எல்லாம் கணக்காக அடிபொலியாக இருக்குது. அடிபொலியாக இருக்குது. நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றுவோம், மாற்றி சாப்பிடலாம். அரைச்சி முடிஞ்சு நான் என்ன இதை சிரட்டை இதில் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் இந்த சிரட்டையில் எடுக்கேன்னா நம்ம திருவச்சில் அந்த சிரட்டை சும்மா தான் இருந்து அதில் எடுத்து வைப்போம். ஒரு பாத்திரத்தை எடுத்தாலும் பாத்திரம் நீ கழுவணுமே, அதனால அந்த சிரட்டையில் எடுத்து நம்ம சிரட்டையில் வச்சு தின்னியே தான் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சதை இந்த சிரட்டை முறையில் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நம்ம திருவின சிரட்டை முறை தான் இது. சும்மா தான் இருந்து அதில் இனி எடுத்து வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தான் எடுத்து வச்சலான் இருந்தேன். பாத்திரத்தில் எடுத்து வச்சாலும் நான் தான் அந்த பாத்திரத்தை இனி கழுவணும். அதனால சரி இந்த சிரட்டையில் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் தனி டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி சிரட்டையில் தான் கஞ்சி எல்லாம் வாங்கி நம்ம குடிச்சது வீட்டில். அந்த கஞ்சி பெட்டை எல்லாம் சிரட்டையில எல்லாம் வாங்கிட்டு குடித்தா சூடோடு குடிக்கணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சரி சிரட்டையிலே என்ன எடுத்து இப்போ நான் இந்த சிரட்டையிலே எடுத்து வச்சேன். இப்போ அரைச்ச எல்லாத்தையும் அழகாக சிரட்டையில் அப்படியே எடுத்து வச்சாச்சு. பார்க்க ஆரஞ்சு கலர் கருப்பட்டி போல இருக்குல்ல. கருப்பட்டி இப்படி தானே செய்யணும் சிரட்டையில். அதே போல் சிரட்டை ஃபுல்லாக தேங்காயை வச்சு நிரப்பியாச்சு. அழகாக இருக்குல்ல பார்க்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நார்மலாக தேங்காய் வெள்ளை கலரில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் என்னட்ட தேங்காய் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலர் தேங்காய் நல்லா இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுது, ஒரு கலர்ஃபுல்லாட்டு ஒரு பண்டத்தை போல தோணுதில்ல. நல்லா அடிப்பொலியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கஞ்சும் பெற்றையும் இருக்குல்ல, நம்ம சுடு சோறும் சுடு கஞ்சி வெள்ளமாட்டு அதை கூட இதை நம்ம குடித்தா நல்லா இருக்கும். அந்த கொஞ்சம் சம்மந்தி அப்படி போட்டு அப்படி கலக்கி அப்படி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். பயிறு கஞ்சி அதுக்கெல்லாம் இது அடிப்பொலியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த அடிச்சுக்க யாருமே இல்லை, அப்படி ஒரு தனி டேஸ்ட்டாக இந்த சம்மந்தியில் இருக்குது. இந்த சம்மந்தியை தான் நம்ம எடுத்து விரங்கறியாக வைக்கிது. இப்படி அரைச்சி கொஞ்சம் எண்ணெயும் கடுவும் தாளித்து அப்படி விட்டு கலக்குனா இதுதான் விரங்கறி. சிலவங்க மஞ்சள் பொடி போடணும் கலருக்கு வேண்டி, அப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்படி தான் விரங்கறிக்கு நம்ம அரைக்க உள்ளது. அப்படி ஃபுல்லாக அப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. இப்படி தான் நம்ம விரங்கறிக்கும் அரைச்சி கலக்கணும். நான் விரங்கறின்னு சொல்லியேன். சிலவங்களை அது விரங்கறி என்னென்னு தெரியாது. அப்படி தெரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் அது என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வேணான்னா விரங்கறி ஒரு வீடியோட்டும் எடுத்து போடலாம். ஓகே சரியா? நீங்கள் இப்படி தானே வீட்டில் சம்மந்தி எல்லாம் யூஸ் பண்ணுவியா? என்னத்துக்கெல்லாம் கூட வச்சு சோறை வச்சு சாப்பிடுவேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சம்மந்தி நம்ம வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா இப்படி அரைச்சி நம்ம வச்சுருக்கு. அடுத்த நாளைக்கு நமக்கு கொஞ்சம் மீதி வருது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கா. அப்போ நம்ம மீன் குழம்பெல்லாம் வாங்குதில்ல, அதுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படி கலக்கி எடுக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம புளியெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம இதை அந்த தேங்காயை கூட இட்டு அரைக்கலாம். வேறு நம்ம கூட்டெல்லாம் வச்சு அதுக்கு நம்ம எடுக்கலாம். ஆனால் இந்த சம்மந்தி எதுக்குமே வேஸ்ட் ஆகாது. மீதி இருந்தால் நம்ம அதை மீன் கறிக்கும் எடுக்கலாம், வேறு விரங்கறிக்கும் எடுக்கலாம், வேறு குழம்புகளுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் இந்த சம்மந்தியை ரீயூஸ் பண்ணக்கும் இருக்குது.
அடுத்து இந்த சம்மந்தி நம்ம எதுக்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? கிழங்கு, தயிரும், மோர், சோறு, பழைய சோறு இது கூடலாம் பிசைஞ்சு வச்சு சாப்பிடணும். அப்படி ஒரு டேஸ்ட்டுன்னா அதை விட டேஸ்ட்டு எதுவுமே அழகாக இருக்கும். நான் சுடு சோறம் உருட்டி அப்படி சின்ன லட்டு போல் உருட்டி அப்படி உள்ளே விடணும், நல்லா இருக்கும். அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோறோடெல்லாம் வச்சு சாப்பிட. அப்படியாக்க இந்த சம்மந்தி இதுக்கு கண் வைப்போம்மா. 1 2 2 கண்ணு வச்சாச்சு. வாய் குழவா குழவா சம்மந்தி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுன்னா இதுதான் ஸ்பெஷலு. எனக்கு ஆலமே நேற்றுக்குள்ளே சோறு இருந்து நேற்றுக்குள்ளே மீன் இருந்து அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு தோசை போட்டு கொடுத்தோம். மத்தியானம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே கோயில் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் உண்டு. பழம், பாயசம், போலி அப்படி நிறைய விதவிதமாக கூட்டெல்லாம் இருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. நம்ம சாப்பாடுன்னா நம்ம மிஸ் பண்ணுமா, ஓடி போவே இல்லை. அங்கே போய் மத்தியானம் சாப்பிட்டோம். பின்ன நைட்டு தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த சம்மந்தி. நைட்டுக்கு சம்மந்தியும் தயிரும் இருக்குது, ரெண்டும் தான் இன்றைக்கி நைட்டு ஸ்பெஷலு. அப்படி சூப்பராக இருக்கா, அருமையாக இருக்கா. அப்படி ரசிச்சுன்னு சாப்பிட உள்ளதான். அதுக்கு தான் இந்த சம்மந்தி நான் அரைச்சி உருட்டி சிரட்டையில் அடி வச்சுருக்கு. நம்ம இந்த சம்மந்தி அரைக்கும் போது வத்தல் மிளகு இருக்குல்ல, அந்த மிளவை சுட்டோ வறுத்தோ அரைச்சி பாருங்க, சம்மந்தி அப்படி ஒரு மணமாக இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கிட்ட இன்னைக்கு வத்தல் மிளகு இல்லை, பொடி தான் இருந்தது, அதனால தான் நான் பொடி யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அப்படி அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சம்மந்தி. அடிப்பொழி அப்படி ஒரு கலகட்டம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சேன். நல்லா மிக்சியில் அரைக்காதுங்க, அம்மியில் வச்சு அரைங்க. அம்மியில் வச்சு அரைச்சா நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸும் போல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கு நல்லது. அதனால் மறக்காமல் அம்மியில் வச்சு அரைங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கு, எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணுங்கள். பின்ன நீங்கள் ஸ்கூல் இந்த காலேஜ் படிக்கிறதா இருந்தால் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்படி சொல்லுங்கள், இப்படி ஆஷா ராய்டன் இப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.